தமிழ்ல புது சிலபஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி என்னென்ன தலைப்புல எல்லாம் கேள்விகள் கேட்பாங்களோ, உதாரணத்திற்கு எழுத்து அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம எடுத்துக்கலாம். அந்த எழுத்து அப்படிங்கிற ஒரு தலைப்புல என்னென்ன டாபிக் இருக்கு சார், அதை செக்ஷன் வாரியாக பிரிச்சிருக்கோம். அதுல ஏதாச்சும் சப் டாபிக் இருக்கா அப்படின்னா எந்த தலைப்புக்கு கீழே அந்த சப் டாபிக் வருமோ அது மாதிரி பிரிச்சிருக்கோம். அப்ப யூனிட் 1 அலகு 1ல இருக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா, நாங்க ஒவ்வொரு தலைப்புக்கும் அதே மாதிரி செஞ்சிருக்கோம். என்ன சார் இந்த தலைப்புல எல்லாம் கோடு கிழிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் இந்த மாதிரியான தலைப்புகளை நாங்க கோடு கிழிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரியான தலைப்புகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையில வந்திருக்கும், இல்ல வேறு ஒரு தலைப்போடையே சேர்த்து படிக்கக்கூடிய தலைப்புகளாக இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க. இந்த ஷெட்யூல் எப்படி சார் டிசைன் பண்ணியிருக்கோம்னா 100% அறிவியல் முறையில டிசைன் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த மாதிரியான பேக் ஒர்க் எல்லாம் உங்களுக்கு தேவையான்னு கேட்டா, இந்த மாதிரியான பேக் ஒர்க் உங்களுக்கு தேவையில்லை. ஆனா நீங்க எதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா 100% அறிவியல் முறையில வகுக்கப்பட்ட ஒரு பேட்ச் அப்படிங்கறத உங்கள்கிட்ட சொல்லிட்டு, ஜெனரல் தமிழை எப்படி சார் நம்ம ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும், சிலபஸ்ல சில தலைப்புகளை கூடுதலாக சேர்த்திருக்காங்க. உதாரணத்திற்கு 5 வாசித்தல் தலைப்பு, 4, 6 இந்த மாதிரியான அலகுகள் எல்லாமே புதிதாக நமக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற தலைப்புகள். அப்ப என்ன சார் செய்ய போறோம், முதல் 24 நாட்கள்ல உங்களுடைய பயத்தை போக்க போறோம். இதுல என்ன மாதிரியான தலைப்புகள் இருக்கோ அந்த தலைப்புக்கான நோட்ஸை உங்கள்கிட்ட கொடுக்க போறோம். அந்த தலைப்புல ஒரு நாளுக்கான தேர்வை எழுதி பார்க்க போறீங்க. அப்ப உங்களுக்கு இந்த எந்த தலைப்புலையுமே பயமே இருக்காது. 24வது நாள் முடியும் போது உங்களுடைய பயம் உங்களை விட்டு சென்றிருக்கும். அடுத்து என்ன சார், ஒரு சில சப்ஜெக்ட் நமக்கு தைரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்ப அலகு 3ல உங்களுக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா, தைரியம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், கான்பிடென்ட் இருக்காது. என்ன சில தலைப்புகள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு, சில தலைப்புகள் தெரியாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற எண்ணம் மாணவர்களுக்கு இருக்கும். அப்ப அலகு 3 நீங்க படிக்கும் போது நீங்க தைரியம் கொள்வீர்கள். அடுத்து என்ன சார், இலக்கணம் எளிது. இலக்கணம் இலக்கணம் இலக்கத்துல தெரிந்ததுதான் 85 கேள்விகள்னு நம்ம யூடியூப்ல எல்லாத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. மாணவர்களும் அதே புரிதல்ல இருக்கீங்க. ஆனா இலக்கணம் அப்படிங்கிறது 2 தலைப்புல தான் இருக்கு. அது அலகு 2 மற்றும் அலகு 1 அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க. அலகு 2ல என்ன மாதிரியான டாபிக் சார் இருக்கு, மிகவும் முக்கியமான டாபிக் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான டாபிக்ல மற்றவர்களுக்கு என்ன செய்ய தெரியாது அப்படின்னா, சரியாக படிக்க தெரியாது. அது என்ன மாதிரி அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கறதுக்கு முன்னாடி, உரைநடை அப்படிங்கிற ஒரு அலகு இருக்கு. இது அலகு 7. இந்த அலகு 7ல இருந்து 15 கேள்விகள் தான் வரப்போகுது. மீதம் இருக்கக்கூடிய அலகுல இருந்து நமக்கு எத்தனை கேள்விகள் வரப்போகுது, 85 கேள்விகள் வரப்போகுது. ஆனா மாணவர்கள் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இலக்கணத்தில் இருந்து மட்டுமே 85 கேள்விகள் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு அப்படிங்கறத இங்க நிரூபிடுறோம். அப்ப ஒவ்வொரு அழகா நீங்க முடிச்ச பிறகு நான் என்ன பண்றேன், உங்களுக்கு புது புக்கு வாரியாகவும் பழைய புக்கு வாரியாகவும் உங்களுக்கு தேர்வுகள் நடக்க போகுது. எப்படி சார், 1 to 6 தலைப்பு, அலகு 7 தலைப்பு அப்படின்னு ஒவ்வொரு அலகுக்கும் தனித்தனியா புது புக்கு பழைய புக் அப்படின்னு உங்களுக்கு பிரிச்சு தந்துட போறோம். அடுத்தது மாணவர்களுக்கு எங்கெல்லாம் குழப்பங்கள் வருமோ அதை நிவர்த்தி செய்யற வகையில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கூர்த்தீட்டு அப்படிங்கிற ஒரு 3 நாள் அதை எடுத்துட்டு வர போறோம். ஷெட்யூல்ல நீங்க அழகா நீங்க ஸ்க்ரால் பண்ணி